கிறிஸ்து இயேசுவில் உமார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த புதிய மாதமாக பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை தந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாய் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காய் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஜீவனை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இக்காலை வேளையிலும் இந்த இறை தியானத்தை கர்த்தரே எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் நம்முடைய இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தர வேண்டுமா ஜெபிக்கும். அடியனையும் அன்பர் சாரியும் சாக்கசாரியும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் ஆண்டவரே உம்முடைய இறை சமாதானம் ஆசிகள் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 65வது பாடலாகிய ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை சாரோடு நாம் இணைந்து பாடுவோம். 65வது பாடல். என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாளவன் உவைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள உன்னாண்டவரை தொழுதேத்து தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் இசை பல்லவான விண்ணை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பல்லவான விண்ணை பொறுத்தருளும் மேலான உன்னாண்டவரை தொழுதேத்து பிணி துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை பிணி துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஓற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஓற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும் உன்னாண்டவரை தொழுதேத்து உள்ளமே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் நாளிலே சந்திப்பதில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாணவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 138வது சங்கீதத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். 138வது சங்கீதம். என்னுடைய பின்னணி நாம் பார்க்கும்போது இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ், ஒரு துதியின் சங்கீதம், நன்றி செலுத்துகிற சங்கீதமாக இருக்கிறது. குறிப்பாக தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலேயே பார்த்தீங்கன்னா நன்றி பாடல் தாவீதுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது தாவீது இந்த சங்கீதத்தை எப்பொழுது எழுதினார் என்று சொன்னால் 1010ஆம் ஆண்டிலிருந்து 970ஆம் ஆண்டு BCE, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 1010ஆம் ஆண்டிலிருந்து 970ஆம் ஆண்டு வரையில் எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். முக்கியமாக தாவீதினுடைய இந்த ஆட்சி காலத்தில் அவருடைய இராணுவம் வளர்ந்து பெரியதாய் இருக்கிறது. இவர் பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள், அரமியர்கள் எல்லாரையும் வெற்றி கொள்ளுகிறார். அப்போது வெற்றி கொண்டு எருசலேமை அவர் ஸ்தாபித்து எருசலேமை இஸ்ரவேலுடைய ஒரு கேபிட்டலாக அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைக்கிறார். இதுதான் இந்த நிகழ்வுக்கு, இந்த சங்கீதத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சங்கீதம் எதுக்காக எழுதப்பட்டதாக சொல்கிறாங்கன்னா, பகைவரை வெற்றி கொண்டதற்காக எழுதப்பட்டது. ஆமென். போரில் தாவீது பெலிஸ்தர்களை, மோவாபியர்களை எல்லாம், அரமியர்களை வெற்றி பெற்றதற்காக எழுதப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். அதே போல் எருசலேம் தேவாலயத்தினுடைய டெடிகேஷன் இல்லையா, அர்ப்பணிப்பு விழா, மங்கள படைப்பின் விழா போது பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படும். இதுதான் இதனுடைய சுருக்கமான பின்னணியாக நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் a song of thanksgiving and trust, a song of thanksgiving and trust என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஒரு நன்றி செலுத்துகின்ற, நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அப்போது தேங்க்ஸ் கிவிங் ஃபார் காட்ஸ் கேரக்டர், 138ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தில் ஆண்டவருடைய குணநலன்களுக்காக நன்றி சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையிலே உம்மை புகழுவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மை உற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய கேரக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ஸ் லவ் இல்லையா, கடவுளுடைய அன்பு. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். 1 யோவான் 4:8. ரெண்டாவது காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை தன்மை இல்லையா, இன்டெகிரிட்டி என்று சொல்லுவார்கள், வெளிப்படைத்தன்மை, உண்மை. இப்போ காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அதை நம்ம பார்க்குறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23 பார்க்குறோம். ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் எப்படி இருக்குதான், புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய ஜீவனுள்ள மக்களாய் எழுப்பி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 3வது காட்ஸ் க்ளோரி, கடவுளின் மகிமையை பற்றி பார்க்குறோம். சங்கீதம் ஏசாயா 6:1-5 வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதான் நம்ம பார்க்கிறோம். மகிமை, தேவ மகிமை அங்கே பார்க்குறோம். 2வது 4 முதல் 8 வசனத்தில் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய உடன் இருப்பின் மேலே நம்பிக்கை. அதாங்க அடுத்தது. ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர்.
ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்ளுகின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலது கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதே. ரொம்ப அழகா இங்க சங்கீதக்காரன் இந்த பகுதியை சொல்றார் பார், இல்லையா? ட்ரஸ்டிங் ஆஃப் காட், ஆண்டவரை நம்புவது. ஒரு குழந்தை தன் தாயை எப்படி நம்புதோ, தன் தகப்பனை எப்படி நம்புதோ, அதுபோல இந்த உலக வாழ்க்கையில நாம் கடவுளை நம்ப வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவார். ஒரு கப்பல் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தை ரொம்ப அழகாக விளையாடி கொண்டே இருக்கிறது தன் தாயாரோடு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு. கப்பல் பயணத்தில் உங்களுக்கு தெரியும், திடீரென்று புயல், வெள்ளம் எல்லாம் அதில் வரும், காற்றெல்லாம். அப்போ திடீரென்று புயல் காற்று வீசுது, கடல் அலை அடிக்கிறது, கடல் தண்ணீர் கப்பலுக்குள்ளாக வருகிறது. மக்கள் எல்லாம் அதை ஓடி ஓடி எடுத்து ஊத்துறாங்க. இந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு. எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கெல்லாம் பயந்துன்னு, உயிருக்கு பயந்துன்னு இருக்கிறோமே, நீ மட்டும் எப்படி விளையாட முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, கப்பலுடைய மாலுமியே என்னுடைய தந்தை தான், அவர் எங்களை பத்திரமாய் கரை சேர்ப்பார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட நம்மளை வழிநடத்துகிறவர் கர்த்தர். அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், அவர் தான் என் வாழ்க்கையே ஓட்டுறார், அவர் தான் நடத்துறார். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்றும் செய்ய முடியாது. கிழக்கில் உதிக்கிற சூரியனை தூக்கி மேற்கில் விதைக்க முடியுமா? முடியாது. இரவை பகலாக்க முடியுமா? பகலை இரவாக்க முடியுமா? முடியாது. மனிதனால ஒன்றும் முடியாது. ஆனால் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையினால் தான் எல்லாம் முடியும். ஆமென். அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ காட்ஸ் பிரசன்ஸ் இன் டைம் ஆஃப் ட்ரபிள், துன்பங்களிலே கஷ்டங்களிலே ஆண்டவருடைய உடன் இருப்பு நம்மோடு கூட இருக்க. சங்கீதம் 23:4 பாருங்க, ரொம்ப அழகா சொன்னார். நான் பொல்லாப்புக்கு மைந்தாலும் தேவர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் தேவர் என்னோடு கூட இருக்கிறேன், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். காட்ஸ் பிரசன்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் ஜாய், அவர் கஷ்டத்தில் மட்டும் இல்லை, துன்பத்தில் மட்டும் இல்லை, சந்தோஷத்தில் உடன் இருக்கின்றவர். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்த்து புரிந்து கொள்ளுகிறோம். மட்டுமல்ல, கடவுளுடைய இருப்பு தன்மைக்காக சங்கீதம் 46:1-3, ஏசாயா 41:10 அவருக்கு நன்றி சொல்ல விதமாய் சங்கீதம் 100, சங்கீதம் 103:1-5, 1 தெசலோனிக்கர் 5:18, சங்கீதம் 2:1-12 அவருடைய ராஜா என்று சொல்வது, சங்கீதம் 110:1-7, ரோமர் 13:1-7, இல்லையா? இவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள். சங்கீதம் 119, ஏசாயா 40:8, மத்தேயு 5:17-20. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நம்பினால் நிச்சயமாக அவர் நம்மளை வழி நடத்துவார். எப்படி நம்பணும்? குழந்தையை போல நம்பணும். தகப்பன் தன் குழந்தைகளை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, அது அசைக்க முடியாத நம்பிக்கை. அது யாராலும் குழந்தைங்கிட்ட எடுத்து போடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்று நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் தாம் இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவர் பிப்ரவரி மாதம் 3ஆம் நாளுக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இறைவா, நீர் கொடுத்த வாழ்வுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது தன் வாழ்க்கையில பெற்ற வெற்றிகள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்காக நன்றி சொல்லுகிறார். இன்னைக்கு நாங்களும் கூட ஆண்டவர் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்பி ஆண்டவர் வாழ்க்கையில வாழுகிறோம். உலகத்தில் ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனங்கள், கைவிடப்படுதல் எல்லாம் உண்டு ராஜா. ஆனாலும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் என்ற நம்பிக்கை மாத்திரம் எங்களுக்கு போதும்.
அந்த குழந்தை எப்படி தன் தகப்பன் மாலுமியா இருக்கிறார், அவர் எங்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தது. அதுபோல குழந்தையை போல ஆண்டவரை குழந்தை தன்மையான ஒரு நம்பிக்கை தான் அது முழு சதவீதமான 100% பரிபூர்ணமான நம்பிக்கை என்பதை உணர்ந்து நான் உலகத்தில் உண்மையே நம்பி வாழ, உண்மையே நம்பி வந்திருக்கிறோம், உண்மையே நம்பி நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் ஆண்டவரே, சைனா, ரஷ்யா, ஆண்டவரே, இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலத்தில் பல இடங்களில் தங்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளிலே அடியனோட ஊழியத்தில் இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, மன பிள்ளைகள் மாத்தல் மாதிரிகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தருளும் வழி நடத்தும் ராஜா. அதேபோல சாகு சார்க்காய் டீச்சருக்காய் ஆண்டவர் நான் ஜபிக்கிற கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் அடியேனும் குடும்பத்தாரையும் கூட நீ வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கும். இந்த நேரத்தில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், விசேஷமாக என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனையை திறக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் வயதானவர்கள், தாய்மார்கள், குழந்தைகளுக்காக ஜபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார். உடைய உதயநேசனை இருக்காக, நிசனை இருக்காக, ராஜ்குமாரை இருக்காக, ஆண்டவரே என்னுடைய அருமையான தீபா, ஏழுமலை, வனச்சம்மா, ஆலன், ரஃபி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய அன்பு சகோதரிகள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நேற்று தினத்தில் கமலி, ராஜேஷ், சௌதரி ரேபா, அதே போல எஸ்தர், ஜோதி, ஆண்டவரே லண்டன் அவர்களுக்காகவும் நான் ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு துக்க செய்திக்காக ஜபிக்கிறோம். பாபனப்பள்ளி பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபையில் வாலிப சகோதரராக இருந்த டாக்டர் சதீஷ் அவர்கள் நேற்று தினத்தில் விபத்தில் ஆண்டவரை அகால மரணம் அடைந்தார் என்னாங்கள் அறிந்து ஆண்டவரை மிகுந்த துக்கம் வருகிறோம். இன்றைக்கு அந்த கிராமமே துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. திருச்சபை, குறிப்பாய் திருச்சபையின் உறுப்பினராய் ஆண்டவர் நல்ல ஆக்டிவ் ஆண்டவர் வாலிபனாய் இருந்து மரித்திருக்கிறார். கண்ணோக்கி பார். அவருடைய அன்பான பெற்றோர்கள், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை, ஆண்டவர் இருவருக்கும் உலகம் தர முடியாத ஆறுதலை தேர்ந்தெடுத்தார். அவருடைய அன்பான சகோதரன் ஆண்டவர் ஆசிரியர் அவர்களுக்காகவும் அவருடைய அன்பு மனைவி குழந்தைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் கிராமத்துக்காய், குறிப்பாக அவருடைய பாபனப்பள்ளி பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். ஒரு நல்ல வாலிபனை நாங்கள் இழந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஏன் எதற்கு நடந்தது என்று எங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை. ஆனாலும் மிகுந்த கனத்த இருதயத்தோடு நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நடைபெறுகிற அடக்க ஆராதனையில் கூட இப்படி கிருபை தங்கிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இன்று மதியம் 3 மணி அளவில் நடைபெறுகிற ஆண்டவர் டாக்டர் கென்னடி ஐயாவுடைய அன்பான மகளுடைய திருமணத்திற்காக ஜபிக்கிறோம். வேலூரில் CSS சென்ட்ரல் சர்ச்சில் நடைபெறுகிற திருமணத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதி அநேக ஆயர்கள் அதில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த கிருபை தாரும். டாக்டர் கென்னடி அவருடைய வக்கீலம்மா, அவருடைய குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரே இந்த இறை செய்தியின் வழியாக எல்லா இல்லங்களிலே ஆண்டவரை இறை ஆசீர்வாதங்களும் சமாதானமும் பெருகட்டும். உடைய சமாதானத்தின் ஆசீர்வாதங்களோடு தங்க இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.